மேட்ச்ல பாய்ஸ் ஆர் பேக்னு கம்பேக் கொடுக்கணும்னு வந்தாங்க. எப்படியாவது டாஸ் வின் பண்ணி ஜடேஜா நினைச்ச சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு மறுபடியும் ஏமாற்றம் தான். டாஸ் வின் பண்ண டுப்ளசி நீ என்ன வேணா சொல்லு, நான் பவுலிங் தாண்டா எடுப்பேன், பவுலிங் எடுத்துட்டாரு. இன்னைக்கு சம்பவம் இருக்குடான்னு வந்த ருத்துக்கு ஹேசல்வுட் போட்ட பால் ஹேசல்வுட்டுக்கு பிடிச்சதோ இல்லையோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பிடிக்கல. ருத்ராஜ் அவுட். பால் 4 லைன் கிட்ட போகுதுன்னு நினைச்ச மோயின் அலிக்கு கீப்பர் கையில பால வச்சுட்டு பை பை சொல்லிட்டாரு. என்னடா விக்கெட்ஸா போகுதுன்னு வந்து போன சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு தூபே உத்தப்பாவு மூலமுடுக்கு சந்து பொந்துக்குள்ளலாம் பால் அடிச்சு 165 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அரண்டு போன ஆர்சிபி பவுலர்ஸ்ல அசரங்காவ் ஹேசல்வுட் மட்டும் தான் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. 270 பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண வந்த ஆர்சிபில டுப்ளசி இன்னும் நம்ம பையன் ப்ரூவ் பண்ணி டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. ஆண்டவ புண்ணியத்துல ராவட்டு கோலி அடிக்காம அவுட் ஆக நீ தலைகில நின்னு தண்ணி குடிச்சாலும் என் கையால தாண்டா விக்கெட்னு மேக்ஸி விக்கெட் எடுத்துட்டாரு ஜட்டு. சபாஷ் பிரபுதேசாய் நல்லா ஆடினாலும் வேணான்னு கேட்டியான்னு அவங்களையும் சேர்த்து 4 விக்கெட் எடுத்துட்டாரு தீக்ஷனா. அப்பாடா விக்கெட்ஸ் எல்லாம் போச்சு, மேட்ச் வின் பண்ண போறோம்னு நினைச்ச ஃபேன்ஸ்க்கு இன்னும் நான் இருக்கேன்டான்னு ஃபேன்ஸ்க்கெல்லாம் தினேஷ் கார்த்திக் பேய் படம் காமிச்சாரு. ஒரு வழியா தினேஷ் கார்த்திகை கேட்ச் பிடிச்ச ஜடேஜா ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீரே விட்டாரு. ஒரு வழியா சிஎஸ்கே வின் பண்ணி அவங்களோட முதல் 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்க. இது மாதிரி ஐபிஎல் ஷார்ட்ஸ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. IPL 2022 மேட்ச் நம்பர் 22 CSK vs RCB மேட்ச் நடந்துச்சு. CSK அவங்களோட 200th மேட்ச்ல பாய்ஸ் ஆர் பேக்னு கம்பேக்